வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எக்ஸசைஸ் 3.4ல கொஸ்டின் நம்பர் 22 பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது 22 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இஃப் tan x is equal to n by n plus 1 and tan y is equal to 1 by 2n plus 1, tan x கொடுத்துருக்குறாங்க, tan y கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு ஃபைண்ட் tan x plus y இதோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேயா? இப்போ tan x plus y யோட வேல்யூ, இப்போ tan x plus y யோட வேல்யூ அப்படின்னு நமக்கு ஃபார்முலா tan a plus b ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. tan a plus tan b by 1 minus tan a tan b. a க்கு பதிலாக x, b க்கு பதிலாக y, tan x plus tan y by 1 minus tan x tan y. இப்போ tan x ஓட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. என்னது? n by n plus 1 கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் tan y யோட வேல்யூ 1 by 2n plus 1 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை 1 மைனஸ் tan x க்கு பதிலாக n by n plus 1 இந்த tan y யோட 1 by 2n plus 1. ஓகேயா? சரி, இப்போ நியூமரேட்டர் தனியாக ப்ளஸ் பண்ணுவோம். ப்ளஸ் பண்ணும்போது நியூமரேட்டரில் உள்ள டினாமினேட்டர் டிஃபரெண்டாக இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ n into 2n plus 1 plus 1 into n plus 1 n plus 1 by n plus 1 into 2n plus 1 divided by 1 minus இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது n plus 1 into 2n plus 1 minus n into 1 n by n plus 1 into 2n plus 1. ஓகேங்களா? இப்போ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா டினாமினேட்டரில் n plus 1 into 2n plus 1 இருக்குது. அதனால் ரெண்டுலேயுமே நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரோட சேமாக இருக்கக்கூடிய டேர்ம் கேன்சல் பண்ணிடுறோம். n plus 1 into 2n plus 1 சேமாக இருக்குது, அது கேன்சல் ஆகிடும். இப்போ நியூமரேட்டர் என்ன இருக்குது? n into 2n plus 1 உள்ள என்னால் மல்டிப்ளை பண்ணுங்க. 2n into n, n to n ஸ்கொயர் ப்ளஸ் n ப்ளஸ் 1 into n plus 1 divided by n into 2n 2n ஸ்கொயர் ப்ளஸ் n into 1n ப்ளஸ் 2n ப்ளஸ் 1 மைனஸ் n அடுத்துச்சா? இப்போ நியூமரேட்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா n to n ஸ்கொயர் ப்ளஸ் n ப்ளஸ் n ப்ளஸ் 1 பை டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைனஸ் ப்ளஸ் n மைனஸ் n கேன்சல் ஆயிரும். அப்போ 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ப்ளஸ் 1 வந்துருச்சு. நியூமரேட்டர்லையும் பார்த்தீங்கன்னாக்கா 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ப்ளஸ் 1 வந்துருச்சு. அப்போ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் எப்படி இருக்கு? சேமாக இருக்குது. அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ 1 வந்துடும். நியூமரேட்டர் நம்ம சேமாக இருந்தாக்க 1. ஓகே, கேன்சல் ஆகிடும் 1. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். அடுத்து பாருங்க. ப்ரூவ் தட் tan pi by 4 plus theta into tan 3 pi by 4 plus theta is equal to -1. இதோட வேல்யூ -1னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ tan pi by 4 plus theta கண்டுபிடிச்சு வருவோம். tan a plus b ஃபார்முலாவில் tan a plus b என்ன ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு மறுபடியும் ஆவச்சுங்க. tan a plus b equal to tan a plus tan b by 1 minus tan a tan b. அந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக பை பை 4, பிக்கு பதிலாக தீட்டான்னு அப்ளை பண்ணும்போது tan பை பை 4 plus tan theta by 1 minus tan பை பை 4 into tan thetaன்னு வருது. ஓகேங்களா? tan பை பை 4ஓட வேல்யூ 1 இருக்கிறதுனால அப்போ 1 plus tan theta by 1 minus tan theta. அது அண்டு tan 3 பை பை 4 plus theta இதை அப்ளை பண்ணும்போது tan a க்கு tan 3 பை பை 4 plus tan b க்கு பதிலாக tan theta by 1 minus tan 3 பை பை 4 into tan theta. tan 3 into பை பை 4, 3 பை பை 4, பை பை 4 45, 3 into 45 135 டிகிரி. 135 எப்படி அதிக்கலாம்? 180 minus 45 அதெல்லாம் இல்லை 90 plus 45 அதிக்கலாம். நமக்கு வந்து 180 மைனஸ் அதிக்கிறோம். tan 180 மைனஸ்னா tan தான். அது 180 மைனஸ் எந்த குவார்டர் இருக்குது? செகண்ட் குவார்டரில். இப்போ செகண்ட் குவார்டர்லனாக்கா சைன் மட்டும் தான் பாசிட்டிவ். அப்போ மைனஸ் tan தீட்டான்னு வந்துருக்கும். இப்போ மைனஸ் tan 45 வருது. இப்போ மைனஸ் tan 45ஓட வேல்யூ -1. இப்போ tan 3 பை பை 4ஓட வேல்யூ -1. ஓகே, இது அப்ளை பண்ணுறோம். அப்போ -1 ப்ளஸ் tan தீட்டா பை 1 மைனஸ் -1 into tan தீட்டா. இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. இங்கே
அப்போ நியூமரேட்டர் வந்து பாசிட்டிவ் முதல்ல டேன் தீட்டா அப்புறம் -1 டேன் தீட்டா -1/1 + டேன் தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறோம். இது tan π/4 இது என்னடானாக்கா tan 3π/4 + தீட்டா. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, tan π/4 + தீட்டா இன்ட்டு tan 3π/4 + தீட்டா. இப்போ ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ tan π/4 + தீட்டா 1 + tan θ/1 - tan θ. tan 3/4 + தீட்டாங்கிறது tan θ -1 டிவைட் பை 1 + tan θ. ஓகே. இப்போ ரெண்டு டேர்மில் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே 1 + tan θ 1 + tan θ கேன்சல் ஆகிடுது. அங்கே tan θ -1 இதில் 1 - tan θ இருக்குது. ஓகேங்களா? அப்போ tan θ -1 டிவைட் பை 1 - tan θ இருக்குது. அப்போ நியூமரேட்டர் வந்து tan θ -1 ஒரு மைனஸை காமனாக வெளியிடுறது என்ன, அப்போ 1 - tan θ மாறிடும். டினாமினேட்டர் ஒரு 1 - tan θ இருக்குது. 1 - tan θ 1 - tan θ கேன்சல் ஆகிடும். அப்போ -1. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்க find the values of tan alpha plus beta given that cot alpha equal to 1/2, alpha belongs to pi plus pi comma 3π/2 and secant beta equal to -pi/3, beta belongs to pi/2 comma pi. இது கொடுத்துருக்குறாங்க ரெண்டு விஷயம். இப்போ காட் ஆல்பா வந்து 1/2 கொடுத்துட்டாங்க. இப்போ காட் ஆல்பா 1/2ன்னா tan ஆல்பா வந்து 2/1. இப்போ 2/1 அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோனாக்க ஆல்பா எடுத்துட்டோம்னா tan தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ 2/1. இப்போ இதில் ஹைபாட்னியூஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 2² 4 + 1² 1 5. அப்போது இது ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் வந்து 5. அப்போ ஹைபாட்னியூஸ் அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. அப்போது இது ஒரு விஷயம். அதே மாதிரி சீக்கன் பீட்டா அப்படிங்கிறது -π/3 இருக்குது. இப்போ சீக்கன்கிறது எதோட ரெசிப்ரோக்கல், காசோட ரெசிப்ரோக்கல். அப்போ காஸ் பீட்டாங்கிறது 3/5 நினைக்கும். இங்கே பீட்டா பிலாங்ஸ் டு π/2 to π. ஓகேவா? அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைக்கும் 3π/2க்கும் இடையில இருக்குது. அப்போ அங்கே வந்து ஆல்பா வந்து தேர்டு குவார்ட்டரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்பா வந்து பீட்டா வந்து செகண்ட் குவார்ட்டரில் இருக்குது. ஓகே, செகண்ட் குவார்ட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சைன் மட்டும் தான் பாசிட்டிவ். ஓகே, அப்போ காசு டேன்ல நெகட்டிவ். இப்போ ஓகே, அப்போ நமக்கு வந்து காஸ் பீட்டாங்கிறது 3/5. அப்போது 3/5ன்னு சொல்லும்போது அட்ஜஸ்ட் சைடு 3, ஹைபாட்னியூஸ் 5. அப்போ இது வந்து ஆப்போசிட் சைடு தெரிஞ்சுக்கிறணும். ஆப்போசிட் வரும்போது ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜஸ்ட் சைடு 5², 25 - 3² 9, 25 - 9 16. இது வந்து ஆப்போசிட் சைட் ஸ்கொயர். அப்போ ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 = 4. ஓகேங்களா? முடிஞ்சு. அங்கே ஆல்பா லைசன்ஸ் எடுக்கணும்னு அதே மாதிரி இங்கே பீட்டா லைசன்ஸ். ஆல்பா லைசின் தேர்டு குவாட்ரன், பீட்டா லைசின் இங்கே பீட்டா வந்து செகண்ட் குவாட்ரன். சாரி, இங்கே தேர்டு குவாட்ரன் போடுறோம். ஓகே, இப்போ tan பீட்டா tan வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்போது ஆப்போசிட் சைடு போய் அட்ஜசன்ட் சைடு செகண்ட் குவார்ட்டர்னா மைனஸ் தான் இருக்கும். -4/3. ஓகே, tan பீட்டாவோட வேல்யூ -4/3. இந்த இடம் வந்து செகண்ட் குவார்ட்டர் மாற்றிக்கிங்க. தேர்டு குவார்ட்டர் இருக்குது, இது செகண்ட் குவார்ட்டர். ஆல்பா தான் தேர்டு குவார்ட்டர், பீட்டா வந்து செகண்ட் குவார்ட்டர். ஓகே, இப்போ tan ஆல்பா ப்ளஸ் பீட்டா = tan ஆல்பா ப்ளஸ் tan பீட்டா பை 1 - tan ஆல்பா tan பீட்டாவா. இப்போ tan ஆல்பாவுக்கு பதிலாக tan ஆல்பாவோட வேல்யூ
என்ன இருக்குது 2 அப்படின்னு இருக்க. ஓகே, ப்ளஸ் tan பீட்டாவுக்கு பதிலாக -4/3 பை 1 மைனஸ் 2 இன்ட்டு -4/3. இதை கிராஸ் பண்ணினா 2 3 சார் 6 -4/3 டிவைடட் பை 3 minus plus 2 4 sorry 8 3 plus 2 8 3 plus 8 11/3. Okay, by 3 by 11 by 3 cancel but 2 by 11 is a tan alpha plus beta value. Okay, next பாருங்க, question number 25. If theta plus pi is equal to alpha and tan theta equal to k into tan pi, then prove that sin theta minus pi is equal to k minus 1 in divided by k plus 1 into sin alpha. அதாவது theta plus pi இதோட வேல்யூ வந்து ஆல்பாவா, தீட்டாவையும் பையையும் ஆட் பண்ணோம்னா இது எதுக்கு ஈக்குவல், ஆல்பாவுக்கு ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. tan தீட்டாவோட வேல்யூ k இன்டு tan பை அப்படின்னு சொன்னாக்க sin தீட்டா மைனஸ் பை இஸ் ஈக்குவல் டு k minus 1 in divide by k plus 1 into sin alpha. Okay, given theta plus pi is equal to alpha and tan theta is equal to k into tan pi. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு k minus 1 by k plus 1 into sin alpha வேணும். அதனால் இதில் இருந்து கேயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த k minus 1 by k plus 1 ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது இங்கே k minus 1 by k plus 1 இதே வேல்யூ கண்டுபிடிப்போம். கேயோட வேல்யூ tan theta by tan alpha. இதை கொண்டு வந்து கேக்கு போல் அப்ளை பண்ணுறோம். tan theta by tan alpha minus 1 divided by tan theta by tan alpha plus 1 k minus 1 by k plus 1 is equal to. இப்போ அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. tan theta minus tan pi divided by tan pi whole divided by tan theta plus tan pi by tan pi. இப்போ அந்த tan pi நியூமரேட்டரில் உள்ள tan pi டினாமினேட்டரில் உள்ள tan pi கேன்சல் ஆகிடும். இப்போ tan theta minus tan pi divided by tan theta plus tan pi இது இப்படி வந்துடுது. இப்போ tan theta minus tan pi, tan theta நினைக்கலாம் sin theta by cos theta மாற்றிக்கலாம். மைனஸ் tan பைக்கு மேலே sin pi by cos pi whole divided by tan thetaக்கு மேலே sin pi by sin theta by cos theta plus tan பைக்கு மேலே sin pi by cos pi மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டுலேயும் காஸ் தீட்டா காஸ் பையால் இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சைன் தீட்டா காஸ் பை மைனஸ் காஸ் தீட்டா சைன் பை டிவைட் பை காஸ் தீட்டா சைன் பை டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் பை ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் பை டிவைட் பை சைன் தீட்டா காஸ் பை. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு பேர்ட்டையுமே காஸ் தீட்டா காஸ் பை காமனாக இருக்குது. அதை ரெண்டு பேரும் டினாமினேட்டர் சேமாக கேன்சல் ஆகிடும். இப்போ நியூமரேட்டர் என்ன இருக்குது, சைன் தீட்டா காஸ் பை மைனஸ் காஸ் தீட்டா சைன் பை டிவைட் பை டினாமினேட்டர் சைன் தீட்டா காஸ் பை ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் பை இருக்குது. இப்போ இது என்னமா ஃபார்மேட் இருக்குது, சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பை இருக்குது. அப்போ சைன் ஏ மைனஸ் பி, ஏக்கு பதிலாக தீட்டா பிக்கு பதிலாக பை. அப்போ சைன் தீட்டா மைனஸ் பை டிவைட் பை டினாமினேட்டர் வந்து சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டாக இருக்குது. இப்போ சைன் ஏ ப்ளஸ் பி சைன் தீட்டா ப்ளஸ் பை. ஓகேங்களா? அப்போது கே ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ சைன் தீட்டா
minus pi by sin theta plus pi. sin theta plus pi ஓட வேல்யூ அதாவதுனா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, sin theta plus pi எதுக்கு ஈக்குவல் ஆல்பான்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த theta plus piக்கு பதிலாக நம்ம ஆல்பான்னு போட்டோம்னா sin ஆல்பான்னு வந்துருதா. இப்போ அந்த பக்கம் டினாமினேட்டர் உள்ளது இந்த பக்கம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம்னா k minus 1 by k plus 1 into sin alpha is equal to sin theta minus pi அப்படிங்கிறது நமக்கு அந்த ரிசல்ட் நமக்கு கிடைச்சது. ஓகேயா, அப்போது நமக்கு வந்து இது ஒரு நல்ல ரிசல்ட்டு. sin theta minus pi is equal to k minus 1 into k plus 1 into sin alpha. ஓகேயா, இப்போ இது வரைக்கும் இந்த இதோட அந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. 3.4 முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம தர பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ப்ராப்ளத்தையும் நல்லா பண்ணுங்கள். ஆனால் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தவரையும் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்ம வந்து செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பண்ண தான் வரும். அதனால் செஞ்சு பார்த்து அடிக்கடி நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. ஏன்னா ஏன் ரிமைண்ட் பண்ணோம்னா இந்த ட்ரிக்னாமெட்ரி இல்லாமல் நீங்கள் எந்த இதுவுமே மேத்தமெட்டிக்ஸ் படிக்கவே முடியாது. அதனால் ட்ரிக்னாமெட்ரிஸ் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நல்லா தர பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். எல்லா ப்ராப்ளமும் பார்த்துங்க.